அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஜென் ஜோன் பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனில் வந்து நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். நமக்கு இது தெரியும், அது தெரியும், இது இப்படி நடந்திருக்கு, அது அப்படி நடந்திருக்குன்னு நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருக்கோம். பட் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எனர்ஜி எங்கே போகுதோ அந்த விஷயங்கள் தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க. இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நல்ல வேலையில் இருக்கீங்க, மாதம் உங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம் வர மாதிரி ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட எனர்ஜி எங்கே போச்சோ அந்த எனர்ஜியை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ யூஸ்வலாகவே நம்மளோட எனர்ஜி வந்து எதை அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த எனர்ஜி லெவலில் நம்ம உடம்புல அந்த யூனிவர்ஸில் இருக்க எல்லாமே ஒரே எனர்ஜி லெவலில் இருக்குது. ஸோ நம்ம வந்து எப்படி நம்ம ஃப்ரீக்வன்சியாக அந்த எனர்ஜி லெவலோட மிக்ஸ் பண்ணி கரெக்டாக அலைன் பண்ணுறோமோ அப்படி அலைன் பண்ணுறப்போ நமக்கு வேணுங்கிறது எல்லாமே வந்து ஈஸியாக கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் போட்ட விதை தான். அந்த விதை முளைச்சி தான் இன்னைக்கு இப்படி வந்திருக்கு. நான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் கூட நீங்கள் விதைச்ச விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் அறுவடை செய்ய முடியும். உங்கள் எனர்ஜி லெவலையும் உங்கள் ஃப்ரீக்வன்சியும் எதில் போய் விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நாள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் ஒரு வீடு பார்க்குறீங்க, இந்த வீடு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, நம்ம இந்த மாதிரி வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்திருப்பீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தானாக அது மேனிஃபெஸ்ட் ஆகி நீங்கள் அதே மாதிரி ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி ரோட்டில் ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறீங்க, ஒரு 4 பேர்கிட்ட பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கான். அன்னைக்கு ஆஃபீஸ் போகிறீங்க, பயங்கரமான ப்ரெஷர், ஏதோ பாஸ் பிடிச்சி பயங்கரமாக திட்டிடுறாரு, உங்களுக்கு வேலை செய்கிற மூடே போயிட்டு அன்னைக்கு ஓவர் பிரச்சனை. அன்னைக்கு நீங்கள் ஜஸ்ட் நினைக்கிறீங்க, அந்த பிச்சைக்காரனே பரவாயில்லப்பா, 4 பேர்த்த காசு வாங்கி நிம்மதியாக இருக்கா, நம்ம பாரு சம்பாதிக்கிறோன்னு பேர், ஆனால் நம்மளால் நிம்மதியாக சாப்பிட கூட முடியல, ஏன்னா சாப்பிட போகிறப்போ உங்கள் பாஸ் உங்களுக்கு தான் திட்டிருப்பாரு இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு ஸ்மால் விதை நீங்கள் போடுறீங்க. அந்த விதை பின்னால் முளைக்கிறதுக்கு நிறைய 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 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் நீங்கள் என்ன விதைக்கிறீங்க அப்படிங்கிறத ரொம்ப 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 தெளிவாக பாருங்கள். நல்ல விஷயங்களை மட்டும் விதைங்க, நல்ல விஷயங்கள் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியாமல் கெட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் விதைக்கிறப்ப உங்களுக்கே தெரியாமல் அந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் நிறைய விஷயத்த நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இன்னையிலிருந்து நமக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இது பண்ணிட்டு வரிசைப்படுத்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணங்களை எல்லாம் விதைக்கணும். அந்த மாதிரி எண்ணங்களை நம்ம விதைக்கிறப்ப நல்ல விஷயங்களை நம்ம அறுவடை செய்ய முடியும். ஸோ இந்த விதைக்கிறதுங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி யோசிக்கிறப்ப தயவு செஞ்சு தேவையில்லாத விஷயங்களை ஏதாவது நீங்கள் யோசிச்சிட்டீங்க, ஐயோ இதே பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே தயவு செஞ்சு அதை கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக அந்த இடத்துல நல்ல விதைகளை விதைங்க. என்ன நம்ம விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை செய்ய முடியும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனில் உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே கிடைக்கும். நிறைய விஷயங்கள் வந்து ப்ராப்ளமே வந்து முக்கியமாக எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன வேணும்னே தெரியாமல் ஏதாவது ஒன்றை பார்த்து அதை பார்த்து அப்படி இருக்கணும், இதை பார்த்து இப்படி இருக்கணும், இவன் பரவாயில்ல அவன் பரவாயில்லன்னு நம்மளா நிறைய விஷயங்களை கன்ஃபியூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை நம்மளா மேனிஃபெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடுறோம். ஸோ இன்னையிலிருந்து அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறப்ப நல்லா யோசிச்சு அந்த விஷயங்களை செய்யறப்ப உங்களுக்கு வேணுங்கிறது கிடைக்கும். ஸோ இன்னைக்கு எதை விதைக்க போறீங்க அப்படின்னு நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. நீங்க எதை விதைக்க போறீங்க அப்படின்னு முடிவு பண்றீங்களோ அதை தான் அறுவடை செய்ய முடியும். அதனால தெளிவா விதைங்க. தெளிவா விளைச்சிங்கன்னா தெளிவான சிந்தனையோட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இன்னைக்கு இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி.